ஹாய் கைஸ், வெல்கம் டு உங்கள் நியூஸ். ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னு எனக்கே தெரியாது, இப்போ தான் நானே ஃபிகர் அவுட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா, இந்த வாரத்தில் நடந்த ட்ரெண்டிங் நியூஸ், மோஸ்ட்லி ஐடி நியூஸ், முடிஞ்சால் ஏதாவது நார்மலாக ட்ரெண்டிங்கில் போகிற விஷயங்கள், எதை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். ஆல்சோ இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் வி ஆல்சோ பிளானிங் ரியாக்டிங் டு ரீல்ஸ். அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் நான் தனியாக ரியாக்ட் பண்ணுவேன், என் கூட சென்னை கமெடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை யாராவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. ஐ எம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் வாட் வி ஆர் டூயிங். பட் யா, இந்த ஷோ பேர் உங்கள் நியூஸ் ஃபார் த வீக். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். So let's get into this week's and first episode of Ungal News. நியூஸ் 1 ஃபார் த வீக். ஒரு கல்யாண பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஸ்டேஜ்லேயே உட்காந்து ஒரு லேப்டாப் எடுத்து பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அவர் அந்த பொண்ணு ஹனிமூன் போனதுக்கப்புறமும் டெய்லி 3 hours ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களாம். எனக்கு இந்த மீட்டிங்ஸை பற்றி கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தோணலை. ஆனால் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவங்க ஜூம் பேக்ரவுண்ட் யோசிச்சா தான் எப்படி இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது. பார்த்தீங்களா மக்களே, கால் எடுத்து வேமா மெட்டி போடணுங்கிற காலம் போய் கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுற சாமி, ஐடி ஃபைல் பண்ணணுங்கிற காலம் வந்துருச்சு. ரியல் வின் ஃபார் பெண்கள். மக்களே, தயவு செஞ்சு இந்த கம்பெனியில் மட்டும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி மெட்டர்னிட்டி லீவ்லேயே இருந்தீங்கன்னாலும் இந்த அம்மா டெலிவரி இப்போ கால் பண்ணி கஸ்டமர் டெலிவரபிள்ஸ் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இவங்க கல்யாணம் முடிஞ்ச ஹனிமூன் போயும் டெய்லி 3 hours மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்களா ஹனிமூன்லேருந்தே அப்படின்னு அவங்க பிரதர் ட்வீட் போட்டு அதுவும் வைரலாக போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட முக்கியம் கிடையாது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ரியல் வின் ஃபார் ஃபெமினிசம். சைனாவில் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி டெய்லி 4 hours ரெஸ்ட் ரூமில் ஸ்பெண்ட் பண்ணனால அவரை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எகென்ஸ்டாக அவர் கேஸ் போட்டு அதை ஜெயிச்சு 3.7 lakhs நஷ்டஈடு கொடுக்கணும்னு அந்த கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ஏன் 4 hours டாய்லெட்டில் இருந்திருக்காருன்னா, அவருக்கு பைல்ஸ் பிரச்சனை இருந்திருக்குது. பிம்பிள்ஸ் வந்தாலே லீவ் போடுற இந்த காலகட்டத்தில் பைல்ஸ் வந்ததுனாலும் நான் ஆஃபீஸில் வந்து வேலை செய்யணும்னு வந்திருக்காரு. பார்த்தீங்களா, அவரோட டெடிகேஷனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபயர் பண்ணியிருக்கவே கூடாது. அவர் தான் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்தாக கொடுத்துருக்கணும், அவரை போய் ஃபயர் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்களா, இந்த கம்பெனிக்கு எவ்வளோ முக்கியமான எம்ப்ளாயி. இந்தியன் எம்ப்ளாயிஸ், நீங்கள் காலையில் 1 மணி நேரம் ஸ்மோக் பிரேக், மதியானம் 2 மணி நேரம் காசிப் பிரேக், 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக், ஈவினிங் 1 மணி நேரம் வேப் பிரேக், இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆக்ட் எல்லாம் வந்து சைனாலேருந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த அவருக்கு கிடைச்ச மாதிரி 3.76 lakhs காம்பன்சேஷன் கூட கிடைக்காது. ஏன்னா உங்கள் மொத்த ஆனுவல் காம்பன்சேஷனே அதை விட கம்மி தான். ஒரு கம்பெனி எம்ப்ளாயோட வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயி கிட்ட அவங்க மேனேஜர் ஹே யூ லுக் டல் இன் த லாஸ்ட் மீட்டிங், ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பார்த்தீங்களா எங்கள் மேனேஜர் எவ்வளோ க்யூட்டாக எனக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கார்பரேட்டில் நார்மல், இவங்க ஃப்ரெஷர்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு மேனேஜர் பேசுகிறாருன்னா உன்னை கேவலமாக ஏதோ ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் சிக்க வைக்க போகிறான்னு அர்த்தம், இல்லை உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு அர்த்தம். இப்படி நீங்கள் மேனேஜரோட எல்லா விஷயத்துக்கும் ஃபயர் விட்டுட்டே இருந்தீங்கன்னாலும் நீங்கள் ஃபயர் ஆக போகிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. ஸோ கார்பரேட்டில் யாரையும் நம்பிடாதீங்க. Age is just a number. Your dating age is 43. Welcome to the anti-lover club. Congratulations, you really stood out this year. You are among 69% of people who never got laid. You went on 5 dates this year and every single time you got stood up. And the 5 times you got right swipe, your opening message made them one extra long. You spent 12,000 rupees on Spotlight this year. 12,300 women left swiped on you. Go to Red Light Ada. Why are you in bubble? கைஸ், இப்போ நம்ம ஃபைனல் செக்ஷன் வந்துட்டோம். இந்த செக்ஷனில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் வந்து எந்த பயங்கரமாக ஃபன்னியாக இருக்குதோ அதை பார்த்து நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். அதனால என்ன ஃபன்னாக எங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ண போகிறோம். ஆல்சோ இந்த செக்மெண்ட்டில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீ, வி ஆல்சோ ஹேவ் ஃபன்னி பீப்புள் அண்ட் காமிக்ஸ் அரௌண்ட் சென்னை ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அரௌண்ட் சென்னை. இந்த எபிசோடுக்கு நம்ம யார் வரப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட்டர், நம்ம கோ டைரக்டர், லைட்டிங் ஹெல்ப் எல்லாமே இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ்ட். வெல்கம் வைசாக், ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் உங்கள் திவ்யா வீக்கெண்ட். வணக்கம் வணக்கம் கைஸ், 2 பேர் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ப்ரோ, இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். குவிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் வைசாக். அவர் வந்து கேமரா பார்த்தாலே இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆல்ரெடி கையில் ஃபுல்லாக வேத்துருச்சு. ஸோ வைசாக் இஸ் சென்னை கமெடியன், இஸ் பீன் டூயிங் காமெடி ஃபார் த லாஸ்ட் 8 years. ஆமாம் 8 years இருக்கேன். வீடியோக்கு போயிடும். வீடியோ வந்து விரைவில் இந்த வருஷம் வரும்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவார், அதுவும் வராது. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக வர வச்சுருவோம். ஸோ வித் தட் இன்ட்ரொடக்ஷன் நாங்கள் இந்த செக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாதா?
நம்ம தான் பேசணுமே. இல்லை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பார்த்த ஃபன்னி வீடியோஸ்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்கள, அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் மைக் தேவைப்படுது, நமக்கு ஃபன்னியாக இருக்கிறதுக்கு ரைட் பண்ண தேவைப்படுதா இருக்குது. ரீலை திறந்தாலே பல பேர் ஃபன்னியாக இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து சே இவ்வளோ ஃபன்னியாக இருக்காங்களே, இவ்வளோ சிம்பிளாக இருக்குங்கிற ஒரு இதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி ஆரம்பிச்சு நாங்கள் நிறைய வீடியோஸ் மீம்ஸ்லாம் பார்த்தப்போ ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் கிரியேட்டரை பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. என்னடா அற்புதமாக கண்டென்ட்லாம் போட்டிருக்காரு, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் போட ஆரம்பிச்சோன்னு வைங்க வேற லெவலில் வாழலாமேன்னு போயிட்டப்போ அந்த கண்டென்ட் இவருக்கு தெரியுங்கிறார் அந்த கண்டென்ட் கிரியேட்டர். ப்ரோ இந்த கண்டென்ட் கிரியேட்டர் யார் ப்ரோ? இவரை பார்த்தா நம்ம ஊர் இவர் இந்த ஆள் வந்து 2000 ஜஸ்ட் சுல் அப்படின்னு இருக்காரு. ஆமா ஜஸ்ட் இருந்து ஜஸ்ட் சுல்னா என்னன்னு எனக்கு தெரியல. சுல்லுன்றது அவர் பேர் சுலைமான் அந்த மாதிரி ஏதாவது இருப்பார் போல இருக்கு. ஜஸ்ட் சுல் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் தேவையே இல்லையா? நான்லாம் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கும் போது பேர் ஓகே ஆமா வைசாக் திவ்யா உங்கள் திவ்யா அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு ஏன்னா என் பேர் ரெஜிஸ்டர் ஒரு பிராண்டா மாறணும்னு ஜஸ்ட் சுல் அப்படின்னு ஜஸ்ட் சுலைமான் ஃபுல் பேர் கூட இல்ல, அவர் பேர் சுலைமானான்னு கூட தெரியாது. ஏதாவது வச்சிருக்கலாம், பட் சுல்லே முடிச்சிட்டாரு அவரு. ஜஸ்ட் சுல் பயோ பாத்தீங்கன்னா இன்ஜினியர் பை டே பிம்ப் பை நைட் அப்படி போடுறீங்க. அதாவது பகல்ல இன்ஜினியரிங் வேலை பார்த்துட்டு நைட்டு போயிட்டு ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு ஆக்சுவலா இன்ஜினியர்ஸே இப்ப பிம்ப் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெவலப்பர்ஸுக்கும் கஸ்டமருக்கு நடுவில் நம்ம பிப்பா தான் இருக்கோம். நான் இன்ஜினியர் என்ன சேர்த்துக்கிறேன். ஆமா இவர் இன்ஜினியர் கிடையாது, பல பேர் இன்ஜினியர் ஆகிறாங்கல்ல, அதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா இன்ஜினியரிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கோர் விஷயத்த சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்காரு. இவரு பிசிக்ஸ் டீச்சரா இருக்காரு. பிசிக்ஸ் டீச்சரா இருக்கேன், மன்னிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி பல லைன்ஸ்லாம் பேசிருக்கேன். ஓகே இது இவரோட வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க அவரை பார்த்துருந்தீங்கன்னா அவரை போய் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம சொல்லிதான் அவர் ஃபாலோவர்ஸ் ஏறணுங்கிற அவசியம் இருக்கு அவருக்கு. ஏன்னா 5.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காரு. என்ன பெட் எரியுது, இவர் பெட்டுக்குள்ள இருக்காரு, குளிர் காயிறாரு போல இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ இது? ஓ பெட்டில் உட்கார்ந்து அவருக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது பாம்பு போட்டிருக்காரு அவரு. ஓ அந்த பயோகேஸ்ல வந்து தீ பத்தி பரவி. ஓ பாம்பு போடுறாரா? ஓ இது என்ன மசாஜ்? அது படுத்திருக்காரு பாருங்க. ஓ மசாஜ். அது மசாஜ் எல்லாம் பத்த வைக்கிறாங்க. இது அதாவது ஒரு செத்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓ அதுல மேல வச்சு எரிச்சிருது. இந்த மாதிரி வேற என்ன பண்ணுவாங்க, போட்டு கொல்லி வச்சு எரிக்கிற மாதிரி தான் எரிக்கிறாங்க. ப்ரோ நான் தாய் மசாஜ்னா அமுத்துவாங்க உருட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன ப்ரோ இது? நெருப்புலாம் பத்த வச்சு ஏதோ வாசிக்கலாம் செய்யறான். அப்போ இவர் கேஸ் போட்டுறாரு, அந்த கேஸ்ல பத்தி வீடியோ வெடிச்சிருக்காங்க. ஏன்னா தெலுங்கு சினிமாவோட பயங்கரமா இருக்குது. இந்த ஃபைனல் ரீல் உலகின் பாலையா இவர் தான் நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா பாலையா தெரியாம பண்றது எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சே பண்ணுவாரு. அந்த பாலையா தெரியாம பண்றாரு தெரிஞ்சு பண்றாரு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியாம பண்றாரு நீங்க நினைக்கிறீங்களா? அவரும் தெரிஞ்சுதாங்க பண்றாங்க. சொல்லுங்க. இல்ல நான் வந்து ரீசெண்டா ஒரு பாலையா மீம் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்தது. அது என்னன்னா வந்து பாலையா வந்து திட்டுற மாதிரி. ஏண்டா இப்போ அதாவது யாரை திட்டுறாருன்னா நம்ம தளபதியை வந்து திட்டுற மாதிரி. ஏண்டா கேசரி ரீமேக் பண்ணினா, ஏண்டா கேசரி நீ எடுத்துக்கிட்ட, நான் ஒன்னும் சொல்லல, நாளைக்கு நான் மாஸ்டர் எடுத்து பண்ணுவேன், அப்ப நீ எதுவும் சொல்லல அப்படின்னு. அந்த இது வந்து இது சிங்கம் டெம்ப்ளேட். சிங்கம் டெம்ப்ளேட். இன்னைக்கு நீ என் வீட்டுக்குள்ள வந்துட்ட, நான் தாங்கிட்டேன், நாளைக்கு நான் உன் வீட்டுக்குள்ள வருவேன், நீ தாங்க மாட்ட தங்கரா. அந்த அந்த டெம்ப்ளேட்டா? அந்த டெம்ப்ளேட் தான் நினைக்கிறேன். எதை எடுத்து ரீமேக் பண்ணுவாரு? மாஸ்டர் எடுத்து ரீமேக் பண்ணாருன்னா அவ்வளவுதான். ஆக்சுவலா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் எங்க இருக்கு. இப்போ மாஸ்டர் எடுத்து ரீமேக் பண்ணாருன்னா என்ன ஆகும்னா, நான் ஒரு சீன் பார்த்திருக்கேன், எபிக் சீனுங்க இது. என்னன்னா வந்து அவர் ஜெயில இருப்பாரு பாலையா, அவரோட லவ்வரோ யாரோ வந்து பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிற மொமெண்ட்ல இவர் ஜெயிலுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இவர் கையில அவங்க கையில ஒரு தாலி இருக்கும். அந்த தாலியை வாங்கி ஜெயிலுக்கு வெளியே அவங்க நிப்பாங்க, இவர் ஜெயிலுக்குள்ள இருந்து கட்டிடுவாரு. கரெக்ட். கம்பி ஜெயில் கம்பியோட சேர்த்து கட்டிடுவாரு. அப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன ஆகும் நினைச்சு அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பெண்களுக்கு கல்யாணம் ஒரு ஜெயிலுங்கிறது தெரியுது. ஆனா அவர் காட்டியிருக்காரான்னு தெரியல, படம் ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். ஆனா மாஸ்டர்லாம் எடுத்தாருன்னா இந்த மாதிரி சீன்லாம் வந்துடும். ஆமா மாளவிகா மோகனை ஜெயிலே வச்சு தாலியை கட்டி. இல்ல மாளவிகா மோகன் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் யங்கர் ஆக்ட்ரஸ் யாராவது இருந்தா சூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்.
கரெக்ட். இப்பதான் MBBS முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஏதோ ஒரு படத்துல அவரு ஸ்ருதிஹாசன் இருப்பாங்க. ஸ்ருதிஹாசனுக்கு அம்மா ஹனி ரோஸ். ஸ்ருதிஹாசனுக்கு அம்மாவா இல்ல, பாலையாக்கு அம்மாவா ஹனி ரோஸ். அப்பா பாலையாவோட பேரா. ஆக்சுவலா ஹனி ரோஸ் ஸ்ருதிஹாசனோட சின்னவங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. கரெக்ட். ஆமா, ஸ்ருதிஹாசன் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போவோம். எதுக்கு இப்ப நம்ம பாலையாக்கு போனோம்? ஜஸ்ட் சொல்ல இன்ஸ்டாகிராமோட பாலையா பாலையாக்கு போனோம். சரி, இன்னும் அடுத்து ஜஸ்ட் இவ்வளவுதான் கைஸ், வீடியோவே இவ்வளவுதான். சரி, யாராவது வீட்டுல கக்கூஸ் அடப்பிடுக்கிறது போட்டுருப்பாங்க. அங்க நின்று இந்த ரீல போட்டிருக்காரு. ப்ரோ, கிரியேட்டிவிட்டி தான் நான் சொல்லுவேன். பாருங்க, 4,15,000 people இதை ஷேர் பண்ணிருக்காங்க. 1,34,000 people இதை லைக் பண்ணிருக்காங்க. ஆனா ஷேர் தான் லைக்கோட அதிகமா இருக்குது. இந்த கருமத்தை நான் பார்த்துட்டேன்டா, நீயும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம ஒருத்தனை சாவடிப்பாங்களே ப்ரோ. எனக்குலாம் பயமா இருக்கு ப்ரோ. இப்பெல்லாம் ஒருத்தன் கூட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பேசிடுறோம். அவன் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல் அனுப்புறான். ஒரு நாளுக்கு 2 அனுப்புறான், ஒரு 3 அனுப்புறாங்க. ரீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் சம்மந்தம் இல்லாம நிறைய அனுப்பிச்சிடறான். இப்போ எனக்கு அதை ஓப்பன் பண்ணா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுங்க வேண்டிய அவசியத்துல ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணலினா நம்ம மேல தப்பா நினைச்சுக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்கு எனக்கு. நீங்க நல்ல ஒரு ஆள்கிட்ட தான் சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு 40 கான்டாக்ட் இந்த மாதிரி எதுவுமே ரிப்ளை பண்ணாம இருக்கு. அதனால பர்சனாலிட்டியில தப்பா நினைச்சிருவானு சொல்லிட்டு ஆக்சுவலா பார்க்காம இருக்கணுமா, இல்ல பார்த்துட்டு விட்டா தப்பா நினைப்பா? இல்ல நம்ம அமிச்சிட்டான்றத பார்த்துட்டு மறந்துடணும். அப்ப நமக்கும் குற்ற உணர்ச்சி இருக்காது. அப்புறமா எப்பயாவது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி அமிச்சிருக்கான் போல. எனக்கு என்னன்னா, இப்ப அவனை வந்து நேர்ல வேற மீட் பண்ணணும். இந்த வீம்லுக்கு ரியாக்ட் பண்ணாதனால என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவன் தப்பா நினைக்கணும். ஓவர் திங்கிங் தான் இது வருது. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ரீல் அனுப்புறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டை பிளாக் பண்ணுங்க முதல்ல. என்ன ப்ரோ இது? What is this? What idiot? I don't know what you said. This one. Burger meat, butter meat, burger meat. என்ன ப்ரோ பண்றாரு? Burger boom boom, butter burger boom. அதாவது இந்த டங் ட்விஸ்டரா? இல்ல 3 போட்டோ வச்சிட்டு இந்த 3 போட்டோ வந்து ஒரு சினிமாவோட டைட்டில் கண்டுபிடிங்க அந்த மாதிரி ஏதோ கேம் போல இருக்கு. ஆனா அவர் அதையே பேசுறாரா? ஸ்பூன் மூன் பலூன் டாக் அப்படின்ற மாதிரி லெவல் ஹார்டா அப்படின்ற வரும்போது என்னது இது? என்ன கேம்னு புரியல. என்ன கேம்? சே தி வேர்ட் ஆன் தி பீட். My brain is fried now. ஓகே இப்போ இந்த ராப்லாம் இருக்குல்ல, ராப் வந்து சொல்லி செய் அப்படின்னுவாங்க பீட்ல பாடுற மாதிரி. அந்த மாதிரி அது பிக்சர் கொடுத்துரும். பிசிக்ஸ் டீச்சர் மட்டும் கிடையாது, தமிழ் டீச்சர் கூட தான். சரி, இல்ல அது என்ன சொல்றது, 2009ல இந்த மலேசியன் ராப்லாம் கேட்டதுனால சொல்லி செய்ன்ற வார்த்தை வந்து நல்லா தெரியும். இது சொல்லி செய் அப்படி ராப் இருக்கு. சொல்லி செய்னா ராப் தான் சொல்லி செய். ராப்போட தமிழ் பேரு சொல்லி செய்யா? ராப்போட ஃபுல் ஃபார்மே ரிதம் அண்ட் போயட்ரி அப்படின்னுவாங்க. கைஸ், எனக்கு தெரியாது இது வரைக்கும். ரிதம் அண்ட் போயட்ரி. சோ அதுதான் சொல்லி செய். வார்த்தைகள்லயே வந்து ஒரு இசை ஃபார்ம் ஆகுதுல. பாரு, இவரோட இசை பாருங்க. இல்ல இவர் அதான் ட்ரை பண்றாரு. பட் அது பிக்சர் கொடுத்துரும். அந்த வேர்டை நாம அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி சொல்லி நாம ஒரு ராப்பரா நாம அத இந்த மொத்த இதையும் பண்ணணும்ன்ற மாதிரி. அடுத்தது போயிடலாம். கைஸ், எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பாத்துக்கங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வர்ஸ்ட் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வரப்போகுது. Merry Christmas, motherfucker. இது இவர் யோசிச்சு போறாருன்ற மாதிரி தெரியல. இவர் பிடிக்காத ஒருத்தன் கூட இருந்து மாமா இப்படி ஒரு ஐடியா இருக்கு பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டு guys again 3 million shares. அப்பா 4 lakh likes, 4 lakh likes, 12.6k comments படிப்போம். Merry Christmas, Merry Christmas. கமெண்ட்ஸ்ல எல்லாரும் இப்போ எல்லாம் செம்ம ஃபன்னி ஆயிடுறாங்க. ஸ்டாண்ட் அப் பண்றதோட பாயிண்டே போயிடுது. அதை விட்டுருவோம். Christmas came early this year. Okay. Whatever the religion, we have to respect them and festival. Please stop exploiting. வந்துட்டாங்க சமூக காவலர்கள். ஃபுல்லா ட்ரிகர் ஆயிருக்காங்க ப்ரோ. ஓ அப்படியா? ஹே, மேரி கிறிஸ்மஸ் மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்மெல்லி கிறிஸ்மஸ். ஸ்மெல்லி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாரி கிறிஸ்மஸ் அங்கிள். ஹாரி எக்ஸ்மாஸ் மிட் பிரதர். டைம் டு அன்ஃபாலோ. எனிதிங் டு கெட். எனக்கு மலையாளத்துல ஒன்னு ஒருத்தன். மலையாளம் எனக்கு தெரியாது ப்ரோ, தெரியும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆக்சுவலா நான் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுதான் இருக்கு. அதனால நான் அதை படிக்க விரும்பல. ரொம்ப கேவலமாயிடுச்சு.
எழுதியிருக்காங்க. ப்ளீஸ் ப்ரோ, என்ன ப்ரோ எழுதிருக்காங்க? ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ, என்னன்னு மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அது தமிழ்லயும் அந்த வார்த்தை இருக்கு. சொல்லுங்க. காதுல மட்டும் சொல்லுங்க. ஓகே 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 ஓகே, கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கெட்ட வார்த்தை என்னன்னு எனக்கு சொல்லிட்டீங்க. சொல்லியிருக்கேன். ஆமா, இவருக்கு மட்டும் தனியாக அம்மாவை ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க. 2 வார்த்தையிலையுமே 2 வாட்டி பேசியிருக்காங்க. ஒண்ணுதான். இன்னொன்னுக்கு வந்து அதுவும் அதே மீனிங் தானா? ஓகே, பட் புரிஞ்சுக்கோங்க கைஸ். சொல்லுங்க. புரிஞ்சிருச்சு. ஆமா, எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்படி பண்ணாதான் வைரல் ஆக முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்படி பண்ணி வைரல் ஆகணுமா கைஸ்? அடுத்த அருமையானது புஸ்தகம் கொடுங்க. ஆஹா, ஒரு தன்னைத்தானே பயங்கரமா ஸ்டீரியோ டைப் பண்ணி. இது என்ன ஸ்டீரியோடைப்? எனக்கு என்ன புரியல. இது வந்து அதாவது இப்ப அந்த பஞ்சாபி மியூசிக்ல இருந்து தான் வருது. பஞ்சாபி மியூசிக்ல இருந்து வருது. பட் இந்தியால இருக்கிறதுனால இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த மியூசிக் கேட்டா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். பட் ஆனா ஏன் பல்லு அது சும்மாதான் பல்லு. மத்தவங்க எல்லாம் பல்லுல என்ன சத்தம் வருது அப்படின்னு காட்டுறாங்க. இவரு மட்டும் எனக்கு என்ன சத்தம் வருது, இந்தியன்ஸ்னா இப்படி வரும் அப்படி காட்டுறாங்க. பல்லோட அரேஞ்ச்மெண்ட் இவருக்கு டிஃபரெண்டா இருக்குதோ, அதனால இப்படி டியூன் வருதோன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா வெளிநாடு ஆளுகளுக்கு எல்லாம் பண்ண லைனா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாரும் பல்செட் போட்டு வருவாங்கல்ல, அதுன்னு நினைச்சிட்டேன். மை ஹியூமர் இஸ் a bit broke. ஆமா, இவர் பாவம் ஸ்டீரியோ டைப்லாம் பெருசா தெரியாது. நல்ல மனுஷன் இவரு. நான் தான் ரொம்ப ஸ்டீரியோ டிபிக்கலான ஒரு ஆள் இருந்ததுனால. ப்ரோ என்னது இது? மேபேக். ஓ, பிராண்ட் கொலாப்னு நினைக்கிறது. இல்ல ப்ரோ, இல்லையா? ஆக்சுவலா பிராண்ட் கொலாப் பிட்ச் பண்றாரு. பிராண்ட் கொலாப் கிடைக்குமான்னு பிச்சை எடுக்கிறாரு. வேற என்ன இதுல வேற என்ன பண்ண முடியும் ப்ரோ? அருமையா பண்றாரு ப்ரோ. மேபேக் என்னெல்லாம் பண்றாங்களோ ஒரு குட்டியானிக்கு எல்லாம் பண்றாரு ப்ரோ. இவரு தப்பு பண்ணிட்டாரு. இவரு இந்த குட்டியாலாம் ரொம்ப இப்படி போயிருக்கணும். ஏன்னா இவரு இதுல டாடா ஏஸ் எடுத்துருக்கணும். இது டாடா ஏஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது அந்த பெரிய லோடு வண்டி. இது சின்ன இது இருந்திருக்கு, பட் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லா சின்ன அந்த டாடா ஏஸ் தான் இருக்குது. ஏதோ சொல்றாப்ல இருங்க. E for excellence. Build for excellence. ஓ, build for excellence. E for excellence. டீச்சர்ங்கிறது எது எடுத்தாலும் டீச்சரோட கனெக்ட் பண்ணிடுறாரு. ஆமா, A for apple, E for excellence போறீங்கன்னா இத ஃபைனல் ரீல் கைஸ். இட்ஸ் a banger. பில்லி எய்லிஷோட ஏதோ இவரு இந்த ஆள் இப்படி ஆயிட்டாரா, இந்த ஆள் இப்படி மேக்கப் போட்டு இப்படி ஆயிட்டாரா? என்ன ஆனாரு ஃபர்ஸ்ட் ரீல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? செகண்ட் ஹாஃப் ஓகே, நம்மால் யூஷுவல் இல்ல. இது ஏதோ ட்ரெண்ட் போல இப்படி பண்றாங்க. அது வெளில பெல்லி எய்லிஷ் தெரியுறாங்க. when you try to serve belly eilish mood, belly eilish ஏதோ சிங்கர் அவங்க. பில்லி எய்லிஷ் mood, but your inner Bollywood star takes over. இன்னர் Bollywood star takes over. ஓகே. இவர் ஒரே இந்த ஸ்டீரியோ டைப்லயே தான் போவார் போல இருக்கு. இந்த பாலிவுட் இது இந்தியன் இது உள்ள ஏதோ இல்ல என்ன சொல்றாங்கன்னா, சாரி ஐ ஹவ் பீன் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன், ஐ வாஸ் டேக்கிங் சம் டைம் ஆஃப் ன்னு சொல்லிருக்காரு ப்ரோ. சிக்ஸ் பேக் ஒட்டிட்டு வந்திருக்காரு ப்ரோ. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் நிறைய இடத்துல பேசியிருக்கோம். என்னது இப்போ சிக்ஸ் பேக்ஸ் ஓட்டிடுவாங்க காலையிலாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். இதுல இதுக்கு புலிகேசியில எல்லாம் அந்த உடல் இந்த தலையோடு சேர்ந்தால் என்ன நடக்கும்? இவர் விவேக் வெடி படத்துல பலூன் கட்டிட்டுலாம் எழுதிருக்கிறாரு. அதாவது காமெடி எல்லாம் பண்ணிருக்கோம் நம்ம. ஆனா என்ன பண்றோம்னா அந்த காமெடி எல்லாம் அவுடேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமெடியே பண்ணாம ஸ்டாண்டப் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி கண்டென்ட் அப்பப்போ பண்ணலாம். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஐ திங்க் ஃபார் யுவர் ரீச் பண்ணிட்டு எந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி அது வேண்டாம். அக்கில காட்டுற கண்டென்ட் வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பிசிக்ஸ் சேனல் வச்சிருக்கீங்க. அது வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. பிசிக்ஸ் சேனல் வச்சிருக்கீங்க. நீங்க பிசிக்ஸ் கான்செப்ட்ஸா டெய்லியும் எடுத்து ரீல்ஸ் போடுறீங்க. பட் ஆனா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது. துரந்தர் ஸ்பை ட்ரெண்ட் கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு பிசிக்ஸ் டீச்சர் துரந்தர் ஸ்பையா இருந்தா என்ன ஆகும்னு நீங்க போடலாம். ஏன்னா இது மூலமா உங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்சு உங்களோட பிசிக்ஸ் டீச்சர் ரீல்ஸ் வந்து பாக்குறாங்கன்னா எனக்கு ஓகே தான். நீங்க வெறுமே அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாதான் பிரச்சனை. சும்மா ரீல்ஸ்க்காக ஒண்ணு
எக்ஸ்போஸ் பண்ணி ரீல்ஸ் சில மற்ற வேலையை பார்க்கும்போது இந்த ரீல் ஏதாவது ஒன்று கரெக்ட். பிகாஸ் இது வந்து ரீச்சா இருக்கிறதுனால இட் ஆக்சஸ் அ மார்க்கெட்டிங் விஷயம் ஃபார் யுவர் திங். ஆனா உங்க திங்க நீங்க பண்ணிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க அந்த மாதிரி திங் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. பட் தப்புன்னு சொல்ல. பட் ஆனா இந்த மாதிரி பண்ணா இன்னும் கிரேட்டர் குட். இங்க மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதை விற்கிறீங்கன்னே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வைரல் எதையோ வித்துக்கிட்டு பேரே வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஃபேமஸ் ஆகிறான், நாளைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஃபேமஸ் ஆகிறான். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு விற்கிறதுக்கு ஒரு விஷயமோ இருந்தது, லாங் ஃபார்மேட் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐ திங்க் அங்கே டைரக்டாக உங்களுக்கு ரெவன்யூ வரக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. நான் பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க, இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் வைசாக். தேங்க்யூ. அருமையான ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன இது இவ்வளோ மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. எப்போவுமே கேமராக்கு பின்னாடி இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் எழுதி கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் எங்களை பண்ண விட்டுருவாரு. அந்த மாதிரி ஆள் ஒரு இல்லை ஃபாலோ பண்ணலாம். அடிக்கடி இனிமேல் என்ன பார்ப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. தண்ணியில் எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாம், தண்ணியில் எழுதி வச்சுக்கோங்க. இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா வைசாக் VN VYSAKH_VN. அதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வீக்லி போடுறது தான் என்னோட இது. இந்த மாதிரி பல இது வீக்கில் சொல்லியிருக்கேன். ஆனால் இது கண்டிப்பாக அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபேமஸான கெஸ்ட்லாம் வருவாங்க. அப்போ பார்ப்பீங்க. தேங்க்யூ கைஸ்.